மதுரையில் 3 வயது குழந்தை ஒன்று சிறைக்கு அனுப்பப்பட்ட சம்பவத்தில் குழித்துறை மாஜிஸ்ட்ரேட் மற்றும் மார்த்தாண்டம் காவல் நிலைய ஆய்வாளர் ஆகியோர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். மதுரை மாவட்டம் விளாச்சேரியைச் சேர்ந்த மேரி என்பவர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். அதில் கடந்த 21ஆம் தேதி களிமண் சிலைகளை செய்து விற்க செல்லும்போது தனது கணவர் மற்றும் உறவினர்களை விசாரணைக்கு அழைத்து சென்ற மார்த்தாண்டம் காவல்துறையினர் தனது 3 வயது குழந்தையையும் அழைத்து சென்றதாக குறிப்பிட்டு அவர்களை மீட்டுத் தர கோரியிருந்தார். இந்த மனு விசாரணைக்கு வந்தபோது நீதிமன்றத்தில் ஆஜரான காவல்துறையினர் ஒரு திருட்டு வழக்கு சம்பந்தமாக 3 பேரையும் மார்த்தாண்டம் காவல்துறை கைது செய்து குழித்துறை மாஜிஸ்ட்ரேட்டிடம் ஆஜர்படுத்தி மதுரை சிறையில் அடைத்துள்ளனர். இதில் மேரியின் 3 வயது குழந்தை அவரின் சித்தியுடன் சிறையில் உள்ளதாகவும் விளக்கம் அளித்தனர். அப்போது விவரமறியா 3 வயது குழந்தையை சிறைக்கு அனுப்ப, அதிலும் தாயிடமிருந்து பிரித்து சிறைக்கு அனுப்ப காவல்துறைக்கு யார் அனுமதி அளித்தது என கேள்வி எழுப்பிய நீதிபதி, சட்டத்தை மீறி குழந்தையை சிறைக்குள் அனுப்பிய குழித்துறை மாஜிஸ்ட்ரேட், மார்த்தாண்டம் இன்ஸ்பெக்டர் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என உத்தரவிட்டார். அதன்படி மாஜிஸ்ட்ரேட்டும் இன்ஸ்பெக்டரும் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். வியாபாரத்துக்கு போய் பொம்மை வியாபாரம் பார்த்தா திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. நைட்டு 1:30 மணிக்கு 4 போலீஸ் அடையாளம் தெரியாத போலீஸ் வந்து என் வீட்டுக்காரரு, என் தங்கச்சி, என் கொழுந்தை, என் பிள்ளை 3 வயசு பையன் கூட்டிகிட்டு போயிட்டு, எதுக்கு சார் நீங்கள் கூட்டு போறீங்கன்னு கேட்டதுக்கு விசாரணை பண்ணிட்டு நான் விட்டுறேம்மா அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு என் குழந்தைய நேற்று தான் நான் பார்த்தேன். அது வரைக்கும் யாரையும் நான் பார்க்க. ஜட்ஜி வந்து தாங்க மீட்டிங் கொடுத்தாரு. என் பிள்ளை என் தங்கச்சியோட பிடிச்சி அடைச்சிட்டாங்க. என் குழந்தை பார்த்து சோறு சாப்பிடாம தண்ணி குடிக்காம பட்டினியா கிடந்து பசியா கிடந்து சிறையில 21 நாள் இருந்திருக்காங்க. பச்சை மண்ணு அங்க என்னையா பாவம் செஞ்சு என் பிள்ளைய நான் பிரிஞ்சு எதுக்கு இருக்கணும்.